அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல் லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அஹ்மாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஸதகல்லாஹுல் அலீம். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பித்ஆ குல்ல பித்ஆத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, எதிர்ப்பில் வளர்ந்த ஏகத்துவம் என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் இன்று வரை, இனிமேல் கியாமத் நாள் வரைக்கும் இந்த இஸ்லாம் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடுமையான முறையிலே எதிர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அப்படி எந்த அளவுக்கு கடுமையான முறையிலே எதிர்க்கப்படுகிறதோ, மூர்க்கமான முறையிலே எதிர்க்கப்படுகிறதோ, அந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் இந்த ஏகத்துவத்தினுடைய, இந்த சத்திய கொள்கையினுடைய வரலாறு. இன்னைக்கு சமீப காலமாக இஸ்லாத்தையும், இஸ்லாத்தினுடைய இறை தூதராக இருக்கக்கூடிய, இறுதி இறை தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உலகளாவிய அலையில எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி இருக்குது? அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல், மங்காமல், மழுங்காமல் மேலோங்கி கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியது. யுரீதுன அன் யுத்ஃபி நூரல்லாஹி ஃபி அஃப்வாஹிஹிம், அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களுடைய வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று அந்த காபிர்கள் நினைக்கிறார்கள். தும்ம நூரிகி வலவு கரிகள் காபிரூன், அந்த காபிர்கள் இறை நிராகரிப்பவர்கள் எதிர்த்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை, ஜோதியை பூரணப்படுத்தியே தீருவான். அவங்க நினைக்கிறாங்க இஸ்லாத்தை தன்னுடைய வாயால ஊதி அணைச்சிடலாம், பொய் பிரச்சாரம் செய்து, பித்தலாட்டம் செய்து, ஏமாற்று காரியங்களை செய்து தங்களுடைய வாய்களால் என்ன செஞ்சிடலாம், பிரச்சாரம் பண்ணி அழித்து விடலாம், இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கி விடலாம், அல்லாஹ்வுடைய வேத ஒளியை இல்லாமல் ஆக்கி விடலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முத்திம்ம நூரிகி, அவன் முழுமைப்படுத்தியே தீருவான். வலவு கரிகள் முஸ்ரிகூன் காபிரூன், அவர்கள் நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதிலும், அவங்களுக்கு இது பிடிக்காது, பிடிக்காம போனாலும் அல்லாஹ் என்ன செய்வான், முழுமைப்படுத்தியே தீருவான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி யுல்ஹிரஹு அலத் தீனி குல்லிஹி வல்லாஹு அலல் கௌஃபில் காபிரீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த சத்திய மார்க்கத்துடன் அனுப்பிய இந்த தூதரை எல்லா மார்க்கத்தை விடவும் மேலோங்க செய்வதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்பி இருக்கின்றான். இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான் என்று அல்லாஹ் ரொம்ப தெல்ல தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அதனால இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கப்படுகிறத கொண்டு இஸ்லாம் பின்வாங்கிவிடும், இஸ்லாம் மங்கிவிடும், இஸ்லாம் மழுங்கிவிடும் என்று நான் நினைத்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோட முடிவு கட்டப்பட்டிருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கணும், முடிவுக்கு வந்தா இருக்கணும். ஏன் அப்பயே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய கொள்கையை சொன்ன மாத்திரத்திலேயே அங்க கடுமையான முறையில எதிர்ப்பு கிளம்பி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களிடத்தில் அவ்வளவு அந்யோன்யமா பழகுகிறார்கள், அவ்வளவு நேர்மையான முறையில் நடக்கிறார்கள், எல்லாருக்கும் உதவி செய்கிறார்கள், ஒத்தாசை புரிகிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை விரும்பக்கூடிய அளவுக்கு வாழ்கிறார்கள். நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர், நேர்மையானவர், உண்மையானவர் என்றெல்லாம் போற்றி புகழக்கூடிய அந்த மக்கள் மத்தியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்றாங்க. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று வாதிப்பதற்கு அவர்கள் அந்த மக்கள் முன்னாடி எதை சான்றாக கொண்டு போய் வைக்கிறார்கள் என்றால் தன்னுடைய அந்த 40 வருஷத்தினுடைய வாழ்க்கையை தான் சான்றா வைக்கிறாங்க. இப்படி நான் உங்களோடு பல வருடங்கள் நான் வாழவில்லையா, நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, நான் உங்களிடத்துல பொய் சொல்றேனா, இல்ல ஏமாத்துறேனா, பிராடு பண்றேனா, என்ன பண்றேன், நான் உங்களோட நான் 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், என்ன நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய முழு வாழ்க்கையும் நபியாவதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40 வருஷ வாழ்க்கையை தான் அந்த மக்கள் முன்னாடி கொண்டு போய் ஆதாரமா வைக்கிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய இறை தூதர் தான், நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட நபி தான், அல்லாஹ்விடமிருந்து எனக்கு செய்தி வருகிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏகத்துவத்தை சொல்றாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போய் காட்டுறாங்க. அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அதையும் அவர்கள் ஒத்துக்கொண்டிருந்தார்கள். ஆனா எங்க மறுக்கிறாங்க, எங்க எதிர்க்கிறார்கள் என்றால், நீங்க ஒரு நபின்னு சொல்றத எதிர்க்கிறாங்க, இறைவனுடைய தூதர்னு சொல்றத எதிர்க்கிறாங்க, அல்லாஹ் ஒருவன் சொல்றதை அவங்க எதிர்த்தாங்களே ஒழிய ரசூலுல்லாஹ் மறுக்க கிடையாது. அந்த முகமது அப்துல்லாவுடைய மகன் முகமது அவர்கள் மறுக்கவே கிடையாது. இதற்கு உதாரணமாக பல சந்தர்ப்பங்கள்ல பல தடவை கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். அந்த சஃபா என்ற ஒரு மலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைசி குல கூட்டத்தை அத்தனை பேரையும் ஒன்று அழைத்து கொண்டு ஒன்று சேர்த்து கொண்டு என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. அல்லாஹ் அப்படித்தான் கட்டளையும் இடுறான், ஓ அன்சிர் அசீரத்தக்குல் அக்ரபீன், நபியே உமது நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எல்லாரையும் தன்னுடைய கிளையார்கள், கோத்திரத்தார்கள், குறைசியர்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரையும் என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் அந்த சஃபா என்று சொல்லக்கூடிய அந்த மலையின் மீது நின்று கொண்டு சொல்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னாடி இருந்து உங்களை ஒரு கூட்டம் தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா, நீங்கள் அதை போய் பார்க்காமல் நீங்க என்னுடைய பேச்சை மட்டுமே நீங்க நம்பி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாம் ஒரே குரல்ல சொன்னாங்க, உண்மை நாங்கள் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடியவரா நாங்க பார்த்ததே கிடையாது, எதுக்கு நாங்க போய் பார்க்கணும், ஏன் நாங்க போய் பார்க்கணும், நீ இதுக்கு முன்னாடி எங்களை ஏமாத்திருக்கணும், ஃப்ராடு பண்ணியிருக்கணும், அல்லது பொய் சொல்லியிருக்கணும், பித்தராட்டம் பண்ணியிருக்கணும், அப்படியெல்லாம் சொல்லி இருந்தால் நீங்க பொய் நாங்க நம்பியிருப்போம். இப்ப பொய் சொல்றாரு, ஒருவேளை இருக்குமா இருக்காதான்னு நாங்க பார்த்திருப்போம். ஆனால் உண்மை நாங்கள் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடியவரா நாங்க பார்த்ததில்லை. அப்ப இறைவனுடைய அழைப்பை கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர், இதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் என்ன செய்யறாங்க, கடுமையான முறையில் எதிர்க்கிறார்கள், மூர்க்கமான முறையில் எதிர்க்கிறார்கள். தன்னுடைய பெரிய தந்தை மண்ணலி கொட்டுறான், தப்பன்ல அலிஹாதா ஜமாத்தனா, இப்படி அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே எதிர்ப்பு. இது மட்டுமா எதிர்ப்பு, தன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையில் இருக்கிறாங்களா இல்லையா, ஹிரா குகையில் இருக்கும் பொழுது வானவர் கட்டிப்பிடிக்கிறாரு, கட்டிப்பிடிச்சு நீங்க ஓதுங்க, நீங்க ஓதுங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா ஆன காரியம் எனக்கு ஓத தெரியாது, மறுபடியும் இறுக்கி அணைச்சி ஓதுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதப்பா, தெரிஞ்சாதான் நான் ஓதுவேன், எனக்கு ஓதுனா என்ன படிக்க தெரியாது எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப கடைசியில் என்ன சொல்றாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் திருப்பெயரால் நீங்க ஓதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 5 வசனம் அருளப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு என்னமோ நேர்ந்து விட்டது என்று சொல்லி பயந்து நடுங்கியவர்களாக தன்னுடைய வீட்டிற்கு வர்றாங்க. தன்னுடைய மனைவியிடத்தை சொல்றாங்க, என்னை போர்த்துங்கள், ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் ரசூல் என்ன செய்றாங்க, அவர்கள் எதையோ பார்த்து பயந்தது மாதிரி என்ன செய்றாங்க, அப்படி இருக்கிறாங்க. அப்ப அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க அழகான முறையில் ஆறுதல் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்த மாட்டான், நீங்க மக்களிடம் நல்லபடியா இருக்கிறீங்க, போறிய வரைய அவங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யறிய, ஒத்தாசை பண்றிய, அவர்களுடைய சுமையை சுமக்கிறிய, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, அழகான முறையில் ஒரு மனைவி எப்படி ஒரு கணவனுக்கு கஷ்டப்படும் பொழுது ஆறுதல் சொல்ல வேண்டுமோ அதுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா அவங்க ஆறுதல் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, சொன்னதோட என்ன செய்யறாங்க, சரி என்ன நடந்துச்சு விசாரிப்போம் அப்படிங்கிறதுக்காக வரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே கிறிஸ்தவ மார்க்கத்தை நன்கு அறிந்து பரிச்சயமான ஒரு அவங்க இடத்துல கூட்டிட்டு போறாங்க. அவங்க யாரு, ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய சொந்தக்காரரும் கூட. அப்ப அவங்கள்ட்ட கூட்டிட்டு போறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய தந்தையினுடைய மகனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க, இந்த ரொம்ப பயந்து போய் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கூட விசாரிக்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, இன்னும் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு ஆள் ஓதுண்டாரு, எனக்கு பயமா போச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த வரக்கா பின் நௌஃபல் சொல்றாரு, உங்களிடத்துல வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்தாங்களே ஜிப்ரீல், அவர் தான் வந்திருக்கிறாரு, உங்களை அல்லாஹ் தூதராக நியமிச்சிருக்கிறான்,
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த மக்கள், உங்களுடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உங்களை இந்த ஊரை விட்டு துரத்துவார்களே, அடிச்சு விரட்டுவாங்களே, அந்த நேரத்தில் நான் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு நான் பக்க பலமாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, பிறவனோட அவங்க செஞ்ச பிரச்சாரங்களும் கடைசியில் பிறவன் அவரை என்ன பாடுபடுத்தினாங்கிற பிரச்சாரமும் அவர்களை துரத்திட்டு வந்து கொள்வதற்காக வந்ததும் அவர் கடலை புலந்து போனது போல அவர் செய்து என்ன செய்யும். அப்ப வந்து என்ன செய்யறாங்க, இந்த சம்பவத்தை அவர் சொல்றாரு, உங்களுடைய ஊரை சேர்ந்தவர்கள், உங்களுடைய மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியே விரட்டுவார்களே, அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன், இருந்தனாக்க நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அப்படியே ஆச்சரியம், என்னுடைய மக்கள் என்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்களா? அது நடக்கக்கூடிய ஒண்ணா? அது சாத்தியமான ஒண்ணா? ஏன் ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு முகப்பத் வச்சிருந்தாங்க அந்த மக்கள். ரசூலுல்லாஹ் அந்த மக்கள் ஏண்டா, அந்த மக்கள் வந்து ஒட்டு மொத்தமா காட்டு முன்னாடியா இருந்தாலும், ஆனா ரசூலுல்லாஹ்ங்கிறது முகம்மதுங்கிற மனிதர் மேல தனிப்பட்ட முறையில் பாசம் வைத்திருந்தார்கள். ஏன்? எல்லா விதமான தீமைகளில் இருந்தும், எல்லா விதமான தவறுகளில் இருந்தும், எல்லா விதமான ஒழுக்க கேட்டுகளில் இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள். அவர்கள் அந்த மக்கள் வந்து விபச்சாரம் சர்வசாதாரணமா இருந்துச்சு, அதனுடைய வாசல் பக்கம் கூட ரசூலுல்லாஹ் போனது கிடையாது. மது வந்து சர்வசாதாரணமா வீதி எங்க ஒவ்வொரு வீட்டுல என்ன இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதோ இல்லையோ, அந்த தோல் பை நிறைய என்ன இருக்கு, மது சாராயம் இருக்கு. அந்த பேரிச்ச மரங்கள்லையும் திராட்சை மரங்கள்லையும் செய்யப்பட்ட அந்த போதை வஸ்துகள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய பக்கம் கூட சாய்ந்தது கிடையாது. அத்தனை விதமான பிராடு கணங்கள் நடக்கும், சூது நடக்கும், கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், எல்லாம் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி எந்த விதமான கெட்ட தீய பழக்கத்தின் பக்கம் நாடியதும் கிடையாது, சென்றதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த மக்களினுடைய அந்த அசிங்கமான செயல்களும் அடாவடித்தனமான நடவடிக்கைகளும் இழிவான அந்த செயல்களையும் கண்டு வெறுத்தவர்களாக ஒதுங்கியவர்களாகத்தான் நினைச்சாங்க, தனிமையை விரும்புறாங்க. அது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கலாம், அந்த மாதிரி வகி வர வேண்டும் என்பதற்கு அது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கலாம். ஆனா அந்த மக்களிடத்தில் ரசூலுல்லாஹ் வாழும்போது அவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இப்படி நம்ம அந்த மக்களிடத்துல இருக்கும் பொழுது, இப்படி இந்த மக்கள் நம்மளை நேசிக்கும் பொழுது, நம்ம அந்த மக்களை நேசிக்கும் பொழுது, என்னுடைய மக்கள் என்னை இந்த ஊரை விட்டு விரட்டுவாங்களா? ரொம்ப பெரிய ஆச்சரியமான ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியா இருந்தது. ஆனா இஸ்லாத்தை சொன்னா அதான் நடக்கும். இஸ்லாத்தின் ஏகத்துவத்தை சொன்னால், இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னால், எங்கெல்லாம் அங்கே கரெக்டான முறையில சரியான முறையில சொல்லப்படுகிறதோ, உண்மையை உள்ளது உள்ளபடி அங்கே எடுத்து சொல்லப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நடக்கும்? பிரச்சனை தான் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு கால மக்காவில் பட்ட சிரமங்கள் இதற்கு பெரிய சான்று. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க, என்னத்தை சொன்னாங்க, அந்த மக்களுக்கு என்னத்தை சொன்னாங்க? விபச்சாரம் செய்யுங்கன்னு சொன்னாங்களா? திருடுங்கன்னு சொன்னாங்களா? வட்டி வாங்குங்கன்னு சொன்னாங்களா? பிறருடைய சொத்தை அபகரிக்க சொன்னார்களா? ஏமாத்த சொன்னார்களா? மோசடி செய்ய சொன்னார்களா? பொய் சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? என்னத்தை சொன்னாங்க? ஏன் அந்த மக்கள் எதிர்த்தாங்க? படைத்த ஒரு இறைவனை வணங்குங்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், குழந்தைகளை கொல்லாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், நேர்மையாக நடங்கள், அளவை நிறுவையில் மோசடி செய்யாதீங்க, வலியவனுக்கு ஒரு சட்டம் பெரியவனுக்கு ஒரு சட்டம் வைக்காதீர்கள், எல்லாம் சமமா இருங்க, எல்லாருமே ஆதரவுடைய மக்கள் தான், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் சமமானவர்கள் தான், எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான், வணக்கத்திற்குரியவன் ஒரு இறைவன் தான். இப்படி உண்மையை சொன்னதுக்கு தானே, நல்லதை சொன்னதுக்கு தான் எதிர்த்தாங்க. அல்லாஹ் ஒருவன், அவங்க அல்லாஹ்வை மறுக்கவும் கிடையாது, இத்தனைக்கு அவங்களும் அல்லாஹ்வை மறுக்க கிடையாது. இல்லாத ஒன்றை கொண்டு போய் புதுசாக சொல்லும் போது பிரச்சனை வரலாம். ஆனா அவர்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், நம்ம தான் செஞ்சாங்க. இது வான பூமியில படைச்சது யார்? மண்கலக்க சமாவாத்தி வல்லார், வான பூமியை படைச்சது யாரு? கூடுவன இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? கரெக்டா ரசூலுல்லாஹ் சொன்னது, அந்த மக்களுடைய அறியாமை தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி, நீங்க செய்வதெல்லாம் தவறு, இது பெரிய பாவம், இணை வைப்பது என்பது நிரந்தரமாக நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும், 3 கடவுள்கள்லாம் கிடையாது, பல கடவுளுக்கு கிடையாது, சிலையை வணங்கக்கூடாது, செத்தவனை வணங்கக்கூடாது, உயிரோட உள்ளவனை வணங்கக்கூடாது, வணக்கம் என்றால் படைத்த ஒருவனுக்கு தான். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறதுக்கு அவனுக்கு அர்த்தம் புரிஞ்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவிற்கு அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. ஆனா நம்ம மக்களுக்கு இன்னமும் வழங்குறது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த கலிமாவுக்கு அவனுக்கு அர்த்தம் புரிந்தது, அபூஜஹலுக்கு அர்த்தம் புரிந்தது, அங்க இருக்கக்கூடிய குறைசிகளுக்கு அர்த்தம் புரிந்தது. ஆனா நம்ம மக்களுக்கு இன்னமும் முஸ்லீம்களுக்கு அர்த்தம் புரிய கிடையாது. அதனாலதான் அவன் எதிர்த்தான். என்னடா நம்ம வச்சிருக்கிற இந்த தெய்வங்களை எல்லாம், இந்த குட்டி குட்டி கடவுள்களை எல்லாம் அவர் இல்லைன்னு சொல்றாரு, அது எப்படி ஏத்துக்கிற முடியும்? நம்ம பாரம்பரியமா செஞ்சு, இன்னைக்கு பாருங்களேன், தமிழகத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, நீங்க வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம். இது என்ன பெரிய பாரதூரமான கருத்தா? இது பெரிய தீமையான, நம்ம சொல்றது பெரிய தீமையான காரியமா? இது குர்ஆன் சொல்லக்கூடியது. குர்ஆன் அப்படிதான் சொல்லுவா, ஆத்துன் நிசா சதுகாத்து என்ன நிகழா, நீங்கள் பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனம் வந்து கொடுத்து விடுங்கள். குர்ஆனும் கட்டளை இருக்கிறது, வரதட்சணை வாங்காதீங்க. பெண் வீட்டில் வரதட்சணை வாங்குறது ஒரு கேவலமான ஒரு செயல், ஆண் தன்மை இல்லாத ஒரு செயல், ஆம்பளையை தான் கொடுக்கணும்னு குர்ஆன் சொல்லுது. இப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஊர்ல சொன்னவனை என்னட்டு பாக்குறாங்க,
கிறுக்கம் பைத்தியக்கார மாதிரி பார்க்கலாம். ஜமாத்தார்கள் ரூசாலா அப்படின்னு கேட்கறான். என்னடா எல்லாரும் வரதட்சணை வாங்கி இந்த சந்தோஷமா இருக்கிறாங்க, இவன் வாங்குற வரதட்சணை வச்சு ஜமாத்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஜமாத்துல 10% கமிஷன் வாங்குறாங்க. நீ 1 லட்ச ரூபா வாங்கினா 10,000 ஜமாத்துக்கு வெட்டிடு, 3 லட்ச ரூபா வாங்கினா 30,000 கொடுத்துரு, அதுல அந்த வரி இந்த வரி கல்வி கட்டட கல்வி நிதி அந்த நிதி இந்த பாதி காசை கறந்துடுறாங்க. அவங்க ஜமாத்து அதனால ஓடுங்கிறதுனால வரதட்சணை வாங்க மாட்டோம்னு அவங்க கல்வி கலங்குது. அது நாங்கள் திருமணம் முடிச்சு தர மாட்டோம், நாங்கள் அந்த ஓலையை கொடுக்க மாட்டோம், தப்தரை அனுப்ப மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு நடக்குதா இல்லையா? பாக்குறீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் இன்னும் இது போன்ற எங்கெங்க இருக்குது அந்த மாதிரி இடங்கள்லாம் இப்படி ஒரு செயலை நீங்கள் சொன்னால் என்ன நடக்கிறது? இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் தவறு என்று சொல்லலாம். இந்தியாவில் விபச்சாரத்துக்கு கூட அனுமதி இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு விபச்சாரம் செய்வது பல மாநிலங்கள்ல என்ன சட்டபூர்வமான அங்கீகாரம் இருக்கிறது. இன்னும் பல நாடு, தமிழ்நாடு போன்ற மற்ற நாடுகள் என்ன தொழிலா பண்ணக்கூடாது. ஒரு ஆணும் ஒரு பெண் விரும்பியதோடு சேர்ந்து வாழ்வதோ தப்பு கிடையாது. இந்தியாவுடைய சட்டப்பிரகாரம், தமிழ்நாட்டினுடைய சட்டப்பிரகாரம் தப்பு கிடையாது. ஆனா வரதட்சணைங்கிறது வந்து உலகத்தில் உள்ள அத்தனை நாளும் தப்புங்கிறாங்க. பெண்ணிடத்துல டவுரி வாங்குவது, பெண்ணிடத்துல பணத்தை வாங்கி திருமணம் முடிப்பது உலகத்தினுடைய அத்தனை நாட்டு சட்டத்திலையும் தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தையும் இஸ்லாம் தவறு என்று சொல்ல வன்மையாக கண்டிக்கக்கூடிய, பெண்ணிடத்துல வாங்குவது ஒரு கேவலமாக ஒரு இழிவாக கருதக்கூடிய ஒரு செயலை பகிரங்கமா இன்னைக்கு சொல்லும் பொழுது ஊருக்குள்ள பிரச்சனை வருதா இல்லையா? அது எப்படி நீ சொல்லலாம்னு இப்ப சாதாரண ஒரு சின்ன மேட்ரு எல்லாருக்கும் தப்பு என்று தெரிகிற மேற்றையே நம்ம சொல்லும் பொழுது பிரச்சனை வருது என்றால் அவன் கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கிறான், அவன் எல்லா உதவியும் செய்யும் நம்பிக்கிட்டு இருக்கிறான், நம்மளுக்கு அல்லாஹ் இடத்துல நெருக்கி வைப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் இடத்துல பரிந்து பேசுவான்னு நினைக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி சொல்ற இடத்துல எப்படி பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க சொல்லலாம். பிரச்சனை நம்ம சந்திக்க பிரச்சனையே கிடையாதுங்க, ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொன்னாங்களே, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திச்சார்கள். அந்த தோழர்கள் எல்லாம் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், சொல்லனா துயரத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்ததற்காக அவ்வளவு பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இது எல்லா நபிமார்களுக்கும் நடந்தது. இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் நடந்தது. முன்னாடி உள்ள அத்தனை நபிமார்கள் உள்ளதை உள்ளபடி சொன்னால், கரெக்டான முறையில் சொன்னால், சரியான முறையில் சொன்னால் இதுதான் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருட காலம் இந்த அதாபை அனுபவித்தார்கள். அந்த மக்களிடத்துல கடுமையான எதிர்ப்பு, பல சஹாபாக்கள் கொல்லவும் பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ஓரளவுக்கு அரவணைச்சு ஆறுதலா சும்மா ஒன்றும் கண்டுக்கிறாம இருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாவே ஊரை விட்டு நீக்கி விட்டாங்க, சமூக பகிஷ்காரம் பண்ணி விட்டாங்க. நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, போயிரு, நீ அபூ தாலிப் கணவாய்க்கு போயிரு, நீனும் உன்னுடைய கொள்கையை குடும்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவரை ஊரை விட்டு நீக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஊரை விட்டு நீக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஏமாத்துறோம், உலக நாடுகள் நடக்கிறது ஏமாத்துறோம். இஸ்லாத்தை சொல்வதற்காக, தொப்பி போடுவதற்காக, தாடி வைப்பதற்காக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் பார்க்கிறான்டா, இதெல்லாம் சாதாரணம். அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடியவர்கள், அருளாக உலகத்திற்கெல்லாம் அருளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ரசூலுல்லாஹ்வை என்ன செஞ்சாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. நீ ஊர்ல இருக்கக்கூடாது, ஊருக்கு அவர் இன்னைக்கு ஊர் நீக்கம் பண்றாங்க, ஜமாத்துல நடக்கா இல்லையா, இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டர். அந்த அபூஜைகள் செய்த மேட்டர் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு அபூஜைகள் அவன் இஸ்லாத்துல இல்லைன்னு வெளியே நின்று செய்து கொண்டிருந்தான், இன்னைக்கு முஸ்லீம்கள் சொல்லி முஸ்லீமா இருந்தவன் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் மக்காவுடைய கடுமையான எதிர்ப்பு உச்சகட்டமா செஞ்சாங்க. காலி பண்ணிக்கிற முடிவு வந்துட்டாங்க. மிருக தலைவர் எடுத்து விரண்டு ஓடுறாங்க. அந்த வரக்கா பின் நௌபல் சொன்னாரு, அது அங்க நடக்குது. உங்கள் மக்கள் உங்களை எதிர்ப்பார்கள், உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள், அப்ப நான் இருந்தா என்ன செய்வேன், பக்கபலமா இருப்பேன்னு சொன்னாரு. அந்த சம்பவம் அங்க நிறைவேறுது. 13 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் 3 வருஷம் ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் கனவால இருக்கிறாங்க. அந்த தோழர்கள் அறிவிக்கிறாங்க, எங்களுக்கு சரியான முறையில் உண்பதற்கு, அங்க எப்பயுமே சரியான முறையில் உணவு கிடைக்கல. ரசூலுல்லாஹ் நபியானதுக்கு அப்புறம் அங்க பிரச்சனை தான். ரசூலுல்லாஹ் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, நேர்மையான வாழ்ந்தாங்க, எவனை திருடல, யார்ட்டையும் கேட்கல, தோழர்கள்ட்ட சொன்னா கொண்டு கொட்டியிருப்பாங்க. அவர்கள் அப்படியெல்லாம் கேட்காம ஆன்மீகத்தை வைத்து யாரையும் தவறான முறையில் நடத்தாமல் அப்படி ஒரு அப்பல் கற்ற வாழ்க்கையை, தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், சிரமப்பட்டார்கள். ஊரை விட்டு ஒதுக்கினதுக்கு அப்புறம் சாப்பாடு ஒழுங்கான வழி இல்லை. அவங்க என்ன சாப்பிட்டாங்க, இந்த தோல் இருக்கா இல்லையா, ஆட்டினுடைய தோள்கள், அந்த மாதிரி தோள்களை கருக்கி சாப்பிட்டாங்க. இலைதலைகளை என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. இதன் காரணமாக எங்களிடத்துல என்ன இருந்துச்சு, அந்த மலம் போனாலும் ஆட்டு புழுக்க மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. இதற்காக ஏகத்துவத்தை சொன்னதற்காகத்தான், சத்திய இஸ்லாத்தை சொன்னதற்காகத்தான். சரி, மதீனாவுக்கு வந்துட்டாங்களே, அப்பவாவது சும்மா விட்டாங்களா? சரி, அவர் தனியா போயிட்டாருப்பா, நம்ம ஊரை விட்டு போயிட்டாரு, நம்ம கண்டுக்கிறாம விட்டுருவோம் அப்படின்னு விட கிடையாது. படை எடுத்து போனார்கள், யுத்தம் செய்தார்கள், ஆளை காலி பண்ணிடணும், இஸ்லாத்தை அழிச்சிடணும், ஒழிச்சிடணும், இப்படி எல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு போனார்கள். அவர்களால் முடிஞ்சா முடியாது. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்தியே தீருவான். இவர்கள் எவ்வளவுதான் இருந்தால் ஒரு கட்டமுங்க, அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு பேரு கூட்டு படையினர் அர்த்தம்.
எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யூதர்கள், யகூதிகள், நசராணிகள், நெருப்பு வணங்கி முஸ்லிக்கு 50 பேர் ஒன்று சேர்ந்தாங்க. இவர் காலி பண்ணிடணும். ஏன்? ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த கொள்கை எல்லாத்துக்கும் ஆப்பு, எல்லாத்துக்கும் பிரச்சனை, எல்லா கொள்கையும் தவறு. ஏன்னா எல்லா முன்னாடி வந்து இறை தூதர்கள் பேர்ல எல்லாத்தையும் இட்டு கட்டி பொய்யா சொல்லி அவரை கடவுளாக்கி அவருடைய பிள்ளைய கடவுளுக்கு பிள்ளையாக்கி இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனையும் தடுத்தார்கள், அத்தனையும் எதிர்த்தார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கடைசியில் இவரை விடக்கூடாது, நம்மளுடைய கொள்கைக்கெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, பிரச்சனை ஆகி போச்சு. இவர் இன்னும் வளர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கிறாரு. 1 இருந்தாரு, 5 இருந்தாரு, 10 இருந்தாரு, 100 இருந்தாரு, 1000 இருந்தாரு, லட்சத்தில் தாண்டி போய்கிட்டே இருக்குது. மக்காவில் வந்து வெளியே போனார், மதீனாவில் ஆட்சி அமைச்சாரு, பக்கத்து நாட்டை பிடிச்சாரு, அங்கிட்டு போனாரு, இங்கிட்டு போனாரு, பிரிஞ்சு கொண்டே இருக்கிறது, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்துட்டு வெளியில இருந்த தோழர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தகவல் வருது. அத்தனை பேரும் உங்களை அழிப்பதற்காக, உங்களை காலி பண்ணுவதற்காக ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அப்ப அந்த தோழர்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது? ஜாதத்துஹுமுல் ஈமானா, அவர்களுக்கு ஈமானை அது அதிகப்படுத்தியது. நம்மளை எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா? நம்ம சரியா இருக்கிறவங்க எல்லாரும் உறுதியா இருக்கிறாங்களா? அது அவங்களால முடியாது. ஏற்கனவே இருந்தார்களே, அதை விட அவங்களுடைய ஈமான் நம்பிக்கை பலமானது. போர்களில் ஒவ்வொரு போர்களையும் அவங்க ஜெயிச்சதுக்கு என்ன காரணமுங்க? அவங்கள்ட்ட இருந்த ஆயுதம் காரணமா, அங்க இருந்த மக்கள் பலம் காரணமான கிடையாது, ஈமானிய பலம் மட்டும்தான் காரணமாக இருந்தது. அவர்கள் அந்த மக்கள் இடத்துல பிரச்சாரம் பண்ணதும் சரியான கொள்கையை மக்களுக்கு சொன்னதும் தான் அவர்கள் வெற்றிக்கு காரணமே ஒழிய அவங்கள்ட்ட இருந்த எண்ணிக்கையும் காரணம் கிடையாது, அவங்கள்ட்ட இருந்த ஆயுதமும் காரணம் கிடையாது. அப்ப அந்த மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய ஈமான் பலமானது, அதிகமானது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப வந்து எதிரிகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே எதிர்த்து கொண்டு தான் இருப்பார்கள். யூதர்களும் பார்த்தாங்க, தனிப்பட்ட முறையில பார்த்தாங்க, இது வந்து சரிப்பட்டு வராது, அவங்களோட கொள்கை ரீதியாகவும் மோத முடியாது, எந்த ஒரு செயல்பாட்டின் அடிப்படையிலையும் மோத முடியாது. இவங்களை கவுத்துறதா இருந்தால் என்னத்தையாவது சதித்துட்டு தான் போடணும், அவங்க இல்லாத ஒன்றத்தை உள்ள கொண்டு வந்து நுழைக்கணும். குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டு போயிடுச்சு, ஹதீஸும் ஓரளவு பாதுகாப்பா இருக்குது, தோழர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுக்காக வேற சில பேர் முஸ்லீமாக எப்படி கிறிஸ்தவ மார்க்கத்தை அழித்து ஒழிப்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஏகத்துவ கொள்கையை, சத்திய மார்க்கத்தை அழிக்க வேண்டும், அதை இல்லாமலாக்க வேண்டும், புதிய ஒரு மதத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் என்று சொல்லக்கூடியவன் புதிய ஒரு கொள்கையை கருத்தை உள்ள புகுத்தினானோ, இந்த பலியிடக்கூடிய கொள்கையை, முக்கடவுள் கொள்கையெல்லாம் உள்ள கொண்டு வந்தது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. சாக்கடை சாஸ்திர சுருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறாங்க. அது வந்து இந்த புகை தோழர்கள் சொல்லி அந்த சம்பவத்தில் விரிவாதம், அந்த சம்பவம் பேசப்படுது. அந்த பைபிள் உண்மையான பைபிள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட, இவங்க இப்போ வச்சிருக்காங்க பைபிள் விவிலியம் சொல்றாங்களே, இல்லை, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது கிடையாது. இது பின்னாடி வந்த மார்க்கு, யோவான், லூக்கு இவங்க எழுதுனது. அப்படி ஒரு வரலாறாக எழுதினார்களே ஒழிய இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது கிடையாது. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு சில பிரதிகள் என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அது இன்னைக்கு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க, ஆன்லைன்ல கூட வெளியிட்டுட்டாங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த கொள்கை இருக்கா இல்லையா, அதை குழி தோண்டி புதைக்கணும். இந்த கொள்கை இருந்துச்சாக்க என்ன செய்யும், அது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த பவுல் என்று சொல்லக்கூடிய, சவுல் என்று சொல்லக்கூடிய அவங்க இந்த கிறிஸ்தவத்துல புதிய ஒரு கருத்தை உள்ள புகுத்துறாங்க. அந்த மாதிரி தான் இஸ்லாத்தை நம்ம அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படித்தான் உள்ள வந்தாங்க. சியாக்காரங்க அப்படித்தான், சியாக்காரங்க வழியா உள்ள வராங்க. அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒருவன் மூலமாக அவன் ஒரு யூதனாக இருந்து இஸ்லாத்துக்கு நான் இணைந்து விட்டேன் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்களை உயர்த்தி புகழ்ந்து பாராட்டி அப்படி அல்லாஹ் ரசூலுக்கு மேல அல்லாஹ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்படி உள்ள கொண்டு வரணுங்கிற கருத்து சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் தான்? யூதர்கள் தான். எதற்காக? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இனம் காணப்பட்டு இனம் காட்டப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. வந்ததுனால இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில் எந்த விதத்திலும் தடைப்பட்டதே கிடையாது. இவங்க வந்து 1400 வருஷமாக என்ன செய்றாங்க, இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், இஸ்லாத்தை ஒழித்து விட வேண்டும், இந்த கொள்கையை தவறு என்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவனு ராப்பகலா தூங்காம தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். தங்களுடைய வாய்களாக தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம். அவங்க அல்லாஹ்வுடைய ஜோதியை ஒளியை தங்கள் வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்றுதான் நினைக்கிறார்கள் ஒழிய, ஆனா அல்லாஹ் என்ன செய்ய கிடையாது, அவங்களுக்கு ஒரு போதும் இடம் கொடுக்கவே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நீங்க உலகத்துல வந்து இஸ்லாத்துக்கு எதிராக எல்லா காலகட்டத்திலும் நபிமாருடைய வரலாறு விட்டுருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு விட்டுருங்க, அவர்கள் இருந்தார்கள், கடைசியை முழுமைப்படுத்திட்டு போனாங்க, மார்க்கம் முழுமையாயிருச்சு, அதுல இருந்து வளர்ச்சியை கண்டுகொண்டு தான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி எதிர்ப்புகள் கிளம்பியது. ஒவ்வொரு குரூப்பா வருவாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. இப்படியே வந்து கிளம்பி வந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து கொண்டே இருந்தது. என்ன செய்யும், கடைசியில இல்லாம போயிடும். அந்த எந்த இடத்துல கடுமையான பிரச்சாரம் இருந்ததோ அங்கதான் இஸ்லாம் போகும். இன்னும் சொல்ல போனா எங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களும் இஸ்லாத்துக்கு முரணான செய்திகளும் எந்த இடத்தில் அதிகமாக அங்க புழக்கத்தில் இருக்கிறதோ அங்கதான் உண்மையை அறியக்கூடிய மக்களும் இருப்பார்கள். எதிர்ப்பு வரும்போது இப்ப நம்ம மக்களை பொறுத்த அளவுக்கு
அழைப்பு பணி செய்யறது ரொம்ப கம்மிங்க. தாவா பண்றது இது இஸ்லாமு, கரெக்டான இஸ்லாத்தை கொண்டு போய் மக்கள் சேர்க்கிறது ரொம்ப கம்மி. நம்ம எப்போ நம்ம மக்கள் எப்போ செய்யறாங்க என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து எனத்தையாவது உசுப்பி விடும் போது என்ன செய்யறான், கரெக்டான முறையில் மக்கள்கிட்ட சொல்லணும், நபிண்டா யாரு, குர்ஆன்டா என்ன, வேதம்டா என்ன, அல்லாண்டா யாருங்கிறத அப்பதான் கொண்டு போறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களும் சரியான மார்க்கத்தை சொல்றது கிடையாது, கரெக்டான முறையில் எத்தி வைக்கிறது கிடையாது. ஒரு பிரச்சனை வரும்போது நீ பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் இப்போ உள்ள சூழ்நிலை எடுத்துக்கிறேங்க, ரசூல்லாண்டா நம்ம மக்கள்ல வந்து பாதி பேருக்கு சும்மா அல்லாஹ்வுடைய தூதர் தான் தெரிஞ்சிருக்கும். அதிகமான மக்களுக்கு ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி இப்படிதான் சொல்லிக்கிறாங்க ஒழிய இப்ப ரசூல்லாண்டா யாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் காரணம். இதற்கு முன்னாடி செப்டம்பர் 11 2001 நடந்தா இல்லையா, அதற்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாம்ங்கிறது சும்மா அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. குண்டு வச்சு அந்த கோபுரத்தை தகர்த்தாங்க, இஸ்லாமிய தீவிரவாதம்ட்டாங்க, அல்கைதாவை வந்து கொண்டு போய் தாக்கிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆக்கினாங்க, பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க. அமெரிக்காவில் இஸ்லாம் தாறுமாறாக வளர்ந்துச்சு. இன்னைக்கு அந்த பெரிய பெரிய பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு வருஷத்துக்கு 10 பள்ளிவாசம் 5 பள்ளிவாசம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வளவு வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது. இஸ்லாத்தை அழிப்பதற்காக திருட்டன் ஒன்று சேர்ந்தான், அங்கே இஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. இப்படி எங்கெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி எவனெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறானோ அந்த இடத்துல தான் இஸ்லாம் வளரும். அந்த இடத்துல தான் இஸ்லாம் என்ன செய்யும், ரசூலுல்லாஹ் தாயிஃப் நகரத்துக்கு போறாங்க, பிரச்சாரம் பண்ண போறாங்க. அங்க வந்து அந்த மக்களால் கடுமையான முறையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, வெளியே வந்துடுறாங்க. ஆனா கடைசியில் என்ன நிலைமை, அது அப்படியே மொத்தமா இஸ்லாத்துக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வராட்டாலும் பரவாயில்லை, அவங்களுடைய சந்ததிகள் நிச்சயமா இஸ்லாத்துக்கு வருவாங்க சொன்னாங்களா இல்லையா? அப்படி இருந்து இஸ்லாம் அங்கே எந்த ஏரியாவில் எல்லாம் கடுமையான முறையில் பிரச்சனைகள் உள்ளாக்கப்பட்டதோ, பிரச்சனை ஆக்கப்பட்டதோ அந்த இடத்துல தான் என்ன செஞ்சு இஸ்லாம்ங்கிறது ரொம்ப வேகமாக வளர்ந்தது, வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இவர் சும்மா கற்பனை பண்றாங்க, அழிச்சு போடலாம், ஒழிச்சு போடலாம், இல்லாம ஆக்கலாம். இவன் சொல்ற பொய் பிரச்சாரம் ஈடுபடுமா? ரசூலுல்லாஹை பத்தி தெரிஞ்சவர்களுக்கு, ரசூலுல்லாஹை பத்தி அறிஞ்சவர்களுக்கு, ரசூலுல்லாஹ் யாருன்னு விளங்கினவர்களுக்கு எவன் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் ஈடுபடுமா? ஈடுபடாது. தெரியாதவன்ட கூட சொல்ல முடியாது. இப்போ பாருங்களேன், நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு போராட்டம் உலகளாவிய அளவில் நடக்குதுல, எல்லாரும் கரெக்டான முஸ்லீம்களா, உண்மையிலே எல்லாத்தையும் சரியாக தெரிஞ்சவங்களா? பள்ளிவாச பக்கம் தலை வச்சு படுக்காதவன்லாம் போய் நிற்கான். பள்ளிவாச பக்கம் போகாதவன், மற்ற இடங்களுக்கு போகக்கூடியவன், மற்ற இடங்களுக்கு அது எப்படி உழுவனாங்க? அது அப்படின்னு இப்போ இன்னைக்கு ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கா இல்லையா? ஏன் அந்த நபி அப்படியாப்பட்டவங்க, அந்த தூதர் அவ்வளவு சிரமப்பட்டாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக, இந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அதுக்கு தான் சிரமப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எதுக்காக? அவர்களுக்கும் இந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த மக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதற்காக ரசூலுல்லாஹ் அடி வாங்கினாங்க, எதற்காக வெட்டப்பட்டார்கள், எதற்காக ஊரை விட்டு நீக்கப்பட்டார்கள்? இந்த கொள்கையை சொன்னதற்காக, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை தாக்குனதற்காக, அவர்கள் கொள்கையை சொன்னதற்காகவும் தாக்கப்பட்டார்கள். அந்த ஏற்றுக்கொள்ள இஸ்லாத்திற்கு வந்த, இஸ்லாத்தில் இணைந்த மக்களை கடுமையான சித்திரவதைப்படுத்தினாங்களே, அதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, என்ன சொன்னாங்கண்டா, ஒவ்வொரு இறை தூதரும் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில பிரார்த்தனையை வைத்திருக்கிறான், ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருக்கிறான். அந்த இறை தூதர் எதை கேட்கிறாங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும், நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அப்படி ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அந்த பிரார்த்தனையை எல்லா இறை தூதர்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு எதிராகவே கேட்டார்கள். அந்த விவரத்தை 2வது உரையில் வரும் சார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக, இஸ்லாமை இல்லாமல் ஆக்குவதற்காக உலக நாடுகள் எல்லாம், உலகத்தில் உள்ள இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் இந்த இஸ்லாத்தை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. ஏன்னா இந்த மார்க்கம் வந்து தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு உரியது. அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரியது, அவனுடைய மார்க்கம் இது. நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த மார்க்கம் கிடையாது, அல்லது முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஒரு மார்க்கம் கிடையாது. இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தமான மார்க்கம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவனுடைய மார்க்கத்தை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை சரியான முறையில் பிரச்சாரம் பண்ணுவதற்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இது வந்து என்ன காலத்தோட காலமாக நடந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த இஸ்லாத்தை வந்து சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள், கடுமையான முறையில் தாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த 13 வருஷம் மக்காவில் தாக்கினார்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கிய லீடர் மேல, முக்கியமான ஒரு தலைவர் மேல ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி விட்டால் என்ன பேரும் அது பெரிய பிரச்சனையாகி வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு உண்டாயிருந்து அவருடைய கணக்கு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா தூதருங்கிறவங்க வந்து மற்ற வேதங்கள்ல வந்து இந்த அவதாரம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா, அவங்கள மாதிரி தூதர்கள் கிடையாது. தூதராய்தான் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் என்னைக்கு எப்பவும் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் சத்தியமானவர்களாகவும் எப்பயும் இருப்பாங்க. அல்லாஹ் அப்படியாப்பட்டவர்களை தான் தூதராகவும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்.
மனிதர்கள் தான் தூதர் அல்லாஹ் வானத்துல இருந்து இறக்குறான். இருக்கக்கூடிய மனுஷன்லே நல்ல மனுஷன் யாரு, அல்லாஹ் யாரை விரும்புறானோ அவர் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுப்பான். ஆனா அந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்யும் போதெல்லாம் தோர்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் எவ்வளவு கடுமையான பிரச்சனையை சந்திப்பார்கள் எல்லாமே அவர்கள் தெரிஞ்சது. சொன்னார்கள் மக்களுக்கு, நீங்கள் கூட்டம் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றும் இருக்காது, ஒற்றுமையா இருக்க மாட்டீங்க, நீங்க அவர் மற்ற கூட்டம்லாம் உங்களுக்கு தாக்க ஆரம்பிச்சிடும் அப்படிலாம் சொன்னாங்க. கடுமையான முறையில் விமர்சனத்துக்கு ஆளாகுவீர்கள், பிரச்சனைக்கெல்லாம் உள்ளாகுவீர்கள், இப்படிலாம் எச்சரித்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது எவ்வளவு ஒரு அக்கறை கொண்டிருந்தார்கள், எவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த சமுதாயம் மறுமையில வெற்றி அடைய வேண்டும், இந்த சமுதாயம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு சிரமம் எடுத்தார்கள். அதனாலதான் அவருக்கு பிரச்சனையும் காரணம். தனிப்பட்ட முறையில் அந்த மக்களுக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனாலும் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் தாக்கப்பட்டதுனாலும் தான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது அந்த காலத்திலேயே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முறை சொல்றாங்க, என்ன சொல்றார்கள் என்றால், ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில பிரார்த்தனைகள் இருக்கிறது. ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, அதை எல்லா இறை தூதர்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு எதிராகவே கேட்டார்கள். நீங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கிறீங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கிறீங்க, இப்படி எந்த இறை தூதர் எடுத்துக்கொண்டால் என்ன, இந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சு நாசமாக்கிறீ, இப்படி தான் கேட்டாங்க. யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை என்ன செஞ்சிரு, அழிச்சு நாசமாக்கிறீ, இவங்க இதுக்கு மேலே இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க, இதுக்கு மேலே இஸ்லாத்துக்கு நுழைய மாட்டாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு இறை சமூக கூட்டமாக இருந்தாலும் ஃபிரௌன், மூசா நபி எல்லாருமே பிரச்சனை நடந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயம் அல்லாஹ் ஒவ்வொரு இறை தூதருக்கு முன்ன கொடுத்தானா இல்லையா அந்த பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையை நான் இதுவரைக்கும் கேட்க கிடையாது, கேட்காமல் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். ஏன் என்றால் மறுமையில என்னுடைய சமுதாயத்திற்கு அது தேவைப்படும் என்பதற்காக. அப்படி இந்த சமுதாயத்தை நேசித்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தோழர்களை மட்டும் கிடையாது, உலக அறியக்கூடிய நாள் வரைக்கும் உள்ள சமுதாயத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேருக்காகவும் அந்த பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் அல்லாஹ்விட கேட்காம வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளவோ சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், இஸ்லாத்தை சொன்னதற்காக கடுமையான முறையில் தாக்கப்பட்டார்கள், எதிர்க்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். அந்த அளவுக்கு இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை கேட்காம அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறார்கள் என்றால் நம்ம இந்த உம்மத்துக்காக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்படி பத்திரமா அந்த துஆ வச்சிருக்காங்க. மறுமையில அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. சிபாரிசு, நம்மளுடைய சிபாரிசுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, முக்கியமான ஒரு பங்காளியா இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இறை தூதருக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யப்படுது, இழிவுபடுத்தப்படுகிறது. இதுக்கு முஸ்லிம்கள் கடுமையான முறையில் கொந்தளிக்கிறார்கள், தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்கிறார்கள். ஆனால் நீங்க நிச்சயமா உன்னை விளங்கிக்கொள்ளுங்கள், இஸ்லாம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் எதிர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். எங்கெல்லாம் எதிர்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இஸ்லாம் மேலோங்கத்தான் செய்யும். இதுதான் வரலாறு. ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்தில் இருந்தும் இன்றைக்கு வரைக்கும் என்றைக்கும் இதுதான் வரலாறு. இஸ்லாம் எப்பொழுதும் எதிர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். வல்லாஹி யுதிம்ம நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஜோதியை, ஒளியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் விரும்பினாலும் நினைத்தாலும் நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் விரும்பினாலும் முடியாது. அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பூரணமாக்கியே தீர்வான். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. எங்கெல்லாம் எதிர்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கும். இதை நிதர்சனமா நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் பார்த்து கொண்டே இருக்கலாம். நீங்க உங்களுடைய ஏரியாக்களில் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய இன்னும் சொல்ல போனா அந்த இஸ்லாம்னு சொல்லிக்கிற முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்திற்கு இல்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் சரியான முறையில் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது முஸ்லீம்களையே முஸ்லீம்கள் எதிர்க்கக்கூடிய நிலைமை, குடும்பத்திற்கு உள்ளேயே குடும்பத்தார்கள் எதிர்க்கக்கூடிய நிலைமை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்டார்கள். பாப்பா முஸ்லீமா இருப்பாரு, மகன் இஸ்லாத்துல இருக்க மாட்டாரு, மகன் இஸ்லாத்துல இருப்பாரு, பாப்பா இஸ்லாத்துல இருக்க மாட்டாரு, பாப்பாவால மகனுக்கு பிரச்சனை, உம்மாவால மகனுக்கு பிரச்சனை, மகனால பெற்றோர்களுக்கு பிரச்சனை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இருந்தது. எதிர்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், குடும்பத்திலையும் எதிர்க்கப்பட்டார்கள், வெளியிலையும் எதிர்க்கப்பட்டார்கள். அது மாதிரி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சரியான முறையில் சொல்லும் பொழுது எதிர்ப்புகள் கிளம்பினாலும் அங்க வளர்ந்துச்சா இல்லையா, இந்த ஏகத்துவ கொள்கை, இந்த சத்திய கொள்கை வளர்ந்ததா கிடையாது இல்லையா? நீங்க பாருங்க, நீங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு 200 கோடி முஸ்லிம்கள் எப்படிங்க வர முடியும்? இஸ்லாம் இவ்வளவு எதிர்ப்புகள், மற்ற மதத்துக்கு எந்த மதத்துக்கும் எதிர்ப்பு கிடையாதுங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு எதிர்ப்பும் கிடையாது. எவன் எதிர்க்க போறான் அந்த மதத்தை? ஒண்ணு எவன் எதிர்க்க கிடையாது. வேற புத்த மதமா இருக்கட்டும், இந்து மதமா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த மதத்தையும் எதிர்ப்பதற்கு உண்டான யாருமே கிடையாது. அதனால வளரவும் கிடையாது. ஆனா அது இருக்கக்கூடிய கொள்கை சரியான கொள்கையும் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடுமையான முறையில் பலராலும் எதிர்க்கப்படுகிறது. இந்தியாவில் இந்துக்களால் இஸ்லாம் வெறுக்கப்படுகிறது, எதிர்க்கப்படுகிறது. உலக நாடுகளில் யூத சக்தியாலும் அமெரிக்க சக்தியாலும் எதிர்க்கப்படுகிறது. என்ன நிலைமை? நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 600 வருஷத்தை முந்தி சென்று பிந்தி இன்னைக்கு 200 கோடி முஸ்லீம் ஆகிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் தான் உலகத்தின் பெரிய மார்க்கம். அவங்க கொண்டு வந்த மார்க்கம் கிடையாது, அவங்க பின்னாடி உருவாக்கின மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் தான் உலகத்துல பெரிய மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள ஒத்துக்கிறாங்க, இஸ்லாம் தான் முதல்ல இருக்குது, எல்லாத்தோட மேல போயிருச்சு. இன்னும் 20 வருஷம் 30 வருஷத்துல உலகத்தினுடைய மெஜாரிட்டி மக்கள் தொகை, மெஜாரிட்டியான இடங்களை ஆளக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கும் என்று சொல்லி அவர்களே சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது.
இன்னைக்கு எதிர்ப்பு வந்திருக்கு, நிச்சயமா அங்கேயும் வளரும், துளிர்விடும். நாளைக்கு அந்த நாடே என்ன செய்யலாம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக மாறலாம் என்பதுதான் வரலாறு. இப்படித்தான் ஒவ்வொரு ஏரியாவும் நடந்து கொண்டு இருந்தது. போஸ்னியா, கம்போடியா, இப்படி எங்கெல்லாம் கடுமையான முறையில் எதிர்ப்புகள் கிளம்பியதோ அங்கெல்லாம் இஸ்லாம் வளர்ந்ததுதான் வரலாறு. அதனால நம்மளுடைய தாவா பணிகளை, இஸ்லாம் வெறுக்கிறார்கள், இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் பயந்து கொண்டு இருந்து விடாமல் நம்மளுடைய சத்திய மார்க்கத்தை, உண்மையான அந்த ஏகத்துவ கொள்கையை உள்ளது உள்ளபடி நீங்கள் என்ன செய்யுங்க, மக்களுக்கு எடுத்து சொன்னாலே என்ன செய்யும், இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் என்ன செய்வாங்க, தேன் அடைய வைக்கக்கூடிய தேனீக்கள் மாதிரி வந்து கொண்டே இருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உண்டான தனிச்சிறப்பு. இதுவரை எந்த மார்க்கத்தும் கிடையாது. இது இஸ்லாத்திற்கு மட்டும் உண்டான தனிச்சிறப்பு. ஏனென்றால் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அலா அறிந்து கொள்ளுங்கள், இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய்மையான பரிசுத்தமான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். பிறர்கள் எதிர்க்கிறார்களே, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றார்களே என்பது நீங்கள் வந்து தளர்ந்து விட வேண்டாம். உங்களுக்கு விளங்கலையா, தெரியலையா, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கே சில பேர் என்ன செய்றாங்க, இந்த தவறான முறையில் மற்றவர்கள் இப்படி என்ன செய்றாங்க, பிரெயின் வாஷ் பண்ணும் பொழுது அப்படி இருக்காம இப்படி இருக்காமல, உங்க இறைத்தூதர் பல திருமணங்கள் செஞ்சிருக்கிறாராம, பிரச்சனை இது நேரம் பேசுறது நேரம் இல்லை, அப்படி இப்படி உங்களுக்கு ஏதாவது தவறான முறையில் பிரச்சாரம் செய்யப்பட்டால் உங்களுக்கு அதனுடைய கருத்துக்கள் விளங்கவில்லை என்றால் நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, விளங்கிக்கிறங்க. நீங்களும் படிங்க, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள ஆர்வப்படுங்க, அவர்களுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல, அடுத்தவங்கள்ட்ட கேளுங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, அதோட உண்மையான கருத்து என்ன, உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேளுங்க. நிச்சயமா இஸ்லாத்துல எந்த விதமான குறையும் கிடையாது. முழுமையாக்கப்பட்ட மார்க்கம், பரிசுத்தமான மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். தலை நிமிர்த்தி நீங்க சொல்லுங்க, நான் முஸ்லீம், இஸ்லாத்துல உள்ளவன், ஓர் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், எந்த மனிதனுக்கும் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலை நிமிர்த்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். அப்படியாப்பட்ட மார்க்கத்திலே இருந்து சொர்க்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.